வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கிழக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்ஸும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா SME 4 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் இருக்காங்களா, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த கிரெடிட் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃப் பிஸ்னஸ், சேலரிடு பர்சன்ஸ்க்கு கிடையாது. சேலரிடு பர்சன்ஸ்க்கு ஆல்ரெடி கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் பிஸ்னஸ் குறு தொழில் பண்ணுறாங்களா அவங்களுக்கான கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 கார்டு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 கார்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ் க்ரோ, பிஸ் பவர், பிஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கேட்டகரிக்கு இந்த 4 கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதோட கீ ஃபியூச்சர்ஸ், இந்த கார்ட்ஸோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ HDFC பேங்க் சொன்னது என்னென்னா, இது வந்து பிஸ்னஸ் கிரெடிட் கார்ட்ஸ் தான், இண்டிவிஜுவல் கிரெடிட் கார்ட்ஸ் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஸ்பென்ஸ் அண்ட் பிஸ்னஸ் யூஸ், அதாவது ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கான டே டு டே பிஸ்னஸ்க்கு தேவையான பிஸ்னஸ்க்கு தேவையான செலவுகள் எல்லாமே இந்த கிரெடிட் கார்ட்ஸை வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து இண்டிவிஜுவல் கிரெடிட் கார்ட்ஸ் கிடையாது, இண்டிவிஜுவலுக்கான செலவுகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியிலே வந்து ஹையஸ்ட்டு கிரெடிட் பீரியட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஒரு கிரெடிட் பீரியட்னு இருக்கும், அதாவது வட்டி இல்லாத கிரெடிட் பீரியட்னு இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 days கோன்ஸ் வந்து பில்லிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து 1ஆம் தேதி நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், காசு வந்து செலவு பண்ணியிருக்கேன், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20 நாள் எனக்கு பில்லிங் சைக்கிள் அப்படின்னா அந்த 20 நாளுக்குள்ளே 20ஆம் தேதிக்குள்ளே அந்த பணத்தை நான் கட்டிட்டேன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியிலே வந்து 55 days கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் 4 பிஸ்னஸ் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு. அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. அதாவது பிஸ்னஸ் ஸ்பெண்ட்ஸ், பர்டிகுலராக இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான செலவுகள் எல்லாமே பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பில் பேமெண்ட், டேக்ஸ் பேமெண்ட், அதே மாதிரி வெண்டார் பேமெண்ட்ஸு, பிஸ்னஸ் ரிலேட்டடான ட்ராவல் ஸ்பெண்ட்ஸு, பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு, அதே மாதிரி இன்சூரன்ஸ் பேக்கேஜஸ், பிஸ்னஸ்க்கு தேவையான இன்சூரன்ஸ் பேக்கேஜஸ், அதாவது ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடைக்கு வந்து ஃபயர் அண்ட் பர்க்லரி இன்சூரன்ஸ் பேக்கேஜஸ் போடுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் சேஃபு, கேஷ் இன் டிரான்சிட்டு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு, இதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டு ரிடம்ஷன் கேட்லாக், அதாவது பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக போகிற ட்ராவல்ஸு, பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக போகிற ஹோட்டல்ஸ், அதில் இருக்கக்கூடிய புக்கிங்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் வாங்குறதுல யூஸ் பண்ணுறதுல, அதே மாதிரி டாக்ஸேஷனில், அதே மாதிரி அமேசான் ரிலேட்டடான பிஸ்னஸ் கூகுள் ஆட்ஸுக்கு, இஎம்ஐ அண்ட் லோன் ஆன் கார்டு. இந்த இஎம்ஐ லோன் எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீட்ஸுக்கு தான், ஓன் இஎம்ஐ ஓன் லோன் கிடையாது. ஸோ இதெல்லாம் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்டில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஸ் பிளாக் மெட்டல் எடிஷன் கார்டை பற்றி பார்ப்போம். ஸோ பிஸ் பிளாக் மெட்டல் எடிஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும். அதாவது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு இந்தியன் சிட்டிசன் 21 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனுவல் ஐடிஆர் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அவங்க 21 லட்ச ரூபாய்க்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். 21 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்களோட வருமானம் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து இந்த பிஸ் பிளாக் மெட்டல் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு ஐடிஆர், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி மெர்ச்சன்ட் பேமெண்ட் ரிப்போர்ட்னா அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கி விற்கிறாங்க, இல்லை ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி தயாரிக்கிறாங்கன்னா அந்த பேமெண்ட் ரிப்போர்ட், அந்த ரா மெட்டீரியல்ஸ் யாருக்கு வாங்குறாங்க, வருஷம் எவ்வளோக்கு வாங்குறாங்க, எவ்வளோக்கு வந்து விற்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் அல்லது ரினியூவல், வருஷம் ரினியூவல் ஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 + டாக்ஸஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கார்டு இருக்கிறதுலே இந்த 4 கார்டுலேயே வந்து இது ஹையஸ்ட் ப்ரீமியம் கார்டு. ஸோ ஜாயினிங் ஃபீஸ் வந்து 10,000 + டாக்ஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 days வாங்கி 90 daysக்குள்ளே வந்து 1.5 lakhஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த வருஷத்துக்கான ஜாயினிங் ஃபீஸ் வந்து வெய்வர் பண்ணிடுறாங்க. இந்த 10,000 ரூபா + டாக்ஸ் வந்து வெய்வர்னால் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லை சம்திங் வெய்வர் பண்ணிடுவாங்க.
இதுதான் வந்து ஃபீஸு. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். 55 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ஸோ நீங்கள் வந்து பணம் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 55 நாளைக்குள்ளே நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ நீங்கள் 55 உங்களோட ஸ்பெண்டு சைக்கிள், அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துப்போமே. இப்போ ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி அதை அவர் ப்ராசஸ் பண்ணி அவர் ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி வெளியில் விற்கிறாரு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அவர் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் ரா மெட்டீரியல் வாங்கினதுலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு 20 டேஸ்க்குள்ளே திருப்பி சேல் பண்ணி அந்த ப்ராஃபிட் எடுத்துடுறாருனா அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு எவ்வளோ யூஸ் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 55 நாளைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 150 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 150 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் 5 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த கார்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்னா ₹1 அப்படின்னு அர்த்தம் கணக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ரிவார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் இல்லாமல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்லாம் 1000+ லான்ச் ஆக்சஸ் குளோபலி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டை ஆக்டிவாக யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ் பவர் மெட்டல் கார்டு. இதுவும் சேம் தான். இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். 21 to 65 இயர்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனுவல் ஐடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs above இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐடிஆர், ஜிஎஸ்டி ரிட்டர்னு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், மெர்ச்சன்ட் பேமெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஜாயினிங் அல்லது ரினியூவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2500 + டாக்ஸஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்குள்ளே 4 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 12 பில்லிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு பில்லிங் சைக்கிள் வச்சுப்போமே. ஸோ வருஷத்துக்குள்ளே 12 பில்லிங் சைக்கிளுக்கு 4 லட்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அடுத்த வருஷத்துக்கான இந்த ரினியூவல் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2500 + டாக்ஸ், இது வந்து வெய்வர் செய்யப்படும். இது வந்து அதாவது வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் சேம் 55 days இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பீரியட், 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் எவரி 150 ஸ்பெண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ் பவர் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ன்றது 50 பைசா கணக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் செலக்டிவ் பிஸ்னஸ் பென்ஸுக்கு 5x வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதிகமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ் க்ரோ கிரெடிட் கார்டு. இதுவும் சேம் தான். செல்ஃப் எம்ப்ளாய்டு 21 to 65 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஐடிஆர் அபோவ் 6 lakhs, ஸோ 6 லட்சத்துக்கு மேலே ஐடிஆர் கட்டினவங்க இதை அப்ளை பண்ணலாம். ஐடிஆர், ஜிஎஸ்டி, பேங்க் ஸ்டேட்மெண்ட், மெர்ச்சன்ட் பேமெண்ட் ரிப்போர்ட் சேம் அஸ் ப்ரீவியஸ் கிரெடிட் கார்ட்ஸ். முன்னாடி என்ன கிரெடிட் கார்டுக்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த ஃபார்மேட் தான். ஸோ இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ரெனியூவல் ஃபீ 500 + டாக்ஸஸ் தான். இது ரொம்ப கம்மியான கார்டு. அடுத்த கம்மியான ஸ்டேஜ் கார்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், அதாவது 12 பில்லிங் சைக்கிளுக்குள்ளே 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான 500 rupees + டாக்ஸஸ், இந்த ஜாயினிங் ஃபீ அல்லது இந்த ரினியூவல் ஃபீ வந்து வேவர் செய்யப்படும். இது வந்து வாங்க மாட்டாங்க. இதுக்கும் அதே ஃபியூச்சர்ஸ் தான். 555 days இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பீரியடு. அதே மாதிரி 150 ரூபா செலவு பண்ணும்போது 2 கேஷ் பாயிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி செலக்டிவ் ஸ்பென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஷ் பாயிண்ட்ஸை நீங்கள் ரிவார்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்பெண்டிங் வந்து நீங்கள் ரிவார்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேஷ்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்டு பிஸ் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு சேம் 21 to 65 இயர்ஸ், ஆனுவல் ரிட்டர்ன் 6 lakhs மேலே ஆனுவல் ரிட்டர்ன் ஐடிஆர் ஃபைல் பண்ணாலே இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறீங்க, வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா தான் வருமானம் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் HDFC அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஐடிஆர், ஜிஎஸ்டி, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, மெர்ச்சன்ட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 + டாக்ஸஸ் சேம். அந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்குள்ளே, அந்த ஃபாலோவிங் ஃபஸ்ட்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 50,000 ரூபாய் இந்த கார்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த 500 + டாக்ஸ், அந்த ரெனியூவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெய்வர் செய்யப்படும், வாங்க மாட்டாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போகும். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கார்டு மாதிரி கொண்டு வராங்களே, அதனால் இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போகும். இதுக்கும் 55 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட்ஸ், எவ்ரி பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ் கேஷ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் பாயிண்ட்ஸ், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ இஎம்ஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது 3%, யூட்டிலிட்டி பில்லுக்கு 2%, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பாட் பே, பேஸாப்பு, மற்றபடி யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் 1%. இதெல்லாம் வந்து
பார்த்தீங்கன்னா கேஷ் ரிவார்ட்ஸ் கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நான் சொன்ன கேட்டகரிஸ்குள்ளே வரீங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டைப்பில் இருக்கிறதுனால உங்களோட பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து 6 lakhs above நீங்கள் வந்து டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்கனாலும் இந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் 6 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் ஃபினான்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னொரு முக்கியமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.